ஸோ இந்த ஃபெரியில் தானே நம்ம போகிறோம் இந்த வெயில் பார்க்குறதுக்கு. அப்பர் ஹவுஸு இந்த பக்கம் ஒரு க்ரூஸு பார்க்க எவ்வளோ செம்மையாக இருக்குது பாருங்கள். ஃபின்ஸ் இங்கே வந்துட்டு நம்ம அங்கே போயிட்டு உள்ளே போய் சாப்பிட்டு வந்துட்டோம். இப்போ நான் உள்ளே போகிறேன். நம்ம அந்த வேல் வாட்சிங் ஆக்டிவிட்டி எங்கே இருக்கோ அங்கே அதுக்குள்ளே போவோம். இப்போ பாருங்கள், நமக்கு முன்னாடி நிற்கிது சிட்னி ஹார்பர் பிரிட்ஜ். செம்மையாக இருக்குது பார்க்குறது. சிட்னி ஹார்பர் பிரிட்ஜு பக்கத்துலேயே ஒரு பெரிய க்ரூஸ் ஒன்று நிற்கிது, தெரியுதா? செம்மையாக இருக்குங்க இந்த ஊர். ஸோ இங்கே தான் நம்ம ஆக்டிவிட்டி. வா, இங்கே பாருங்கள் ஒப்பேரா ஹவுஸோட இந்த சைடு நிற்கிறோம் நம்ம. செம்மையாக இருக்குது ஒப்பேரா ஹவுஸ் பார்க்குறதுக்கு. ஆல்ரெடி ஒரு க்ரூஸ் கிளம்புது பாருங்க. ஸோ இந்த ஃபெரியில் தானே நம்ம போகிறோம் இந்த வெயில் பார்க்குறதுக்கு. ஃபெரியில் ஏறியாச்சுங்க. ஃப்ரெண்டில் இருக்க க்ரூஸ் கிளம்புது பாருங்கள். ஃபெரி கிளம்பிடுச்சு சிட்டியை விட்டு. இப்போ இங்கே இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது சிட்டி வியூ ரொம்ப அழகாக தெரியுது. அந்த ஐடி பில்டிங்ஸ்லாம் பார்க்கும்போது Also, they've been offshore. While they're there, ஃபெரியிலேருந்து உட்காந்து பார்த்தா இந்த சிட்னி ஹார்பர் பிரிட்ஜு அப்புறம் ஒப்பேரா ஹவுஸ் இந்த க்ரூஸ் எல்லாமே ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது. செம்ம காற்று வர அடிக்குது. ஒன்றும் கேட்குமான வேறு தெரில உங்களுக்கு. ஆல்மோஸ்ட் மழை பெய்கிற நிலமையில இருக்குங்க. ஒன்றும் கொஞ்சம் விட்டால் மழை பெஞ்சிடும். ஆல்ரெடி பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. செம்மையாக இருக்கு வியூ இன்னைக்கு. ஸோ இந்த வேல் வாட்சிங் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா $66 காஸ்ட்டு. நான் கீழே இந்தியன் கன்வர்ஷன் போடுறேன் பாருங்கள். ஆஸ்திரேலியாவில் சுற்றி பார்க்குற எல்லா ஆக்டிவிட்டியுமே நான் வந்து கெட் யுவர் கைடுன்னு ஒரு ஆப்பில் தான் புக் பண்ணேன். கெட் யுவர் கைடு போயிட்டு நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கீங்களோ அந்த சிட்டி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அங்கே இருக்கிற ஆக்டிவிட்டீஸில் உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் 2-3 டேஸ்க்கு முன்னாடியே புக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபெரி இங்கே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. வேல்ஸ் நடமாட்டம் தெரியுதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இங்கே அவருக்கு லைட்டாக தெரிஞ்சிருக்காங்க வேல் இருக்கிறது. அதனால கிட்டக்க போகிறதுக்கு பயப்படுறாரு. கிட்டக்க போச்சுன்னா அது ஷிப்பு வர வைப்ரேஷனை பேஸ் பண்ணிவிட்டு அது வேறு டைரெக்ஷன் மாதிரி போயிடும். அப்புறம் சுத்தமாக பார்க்க முடியாது. ஸோ நம்ம தள்ளியிலிருந்து இங்கேருந்தே பார்க்கலாம், மேலே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். See the little bubba doing a head lunge there. So I think that's another one of the bubs. They've got two. ஒரு வேளை வெயில் பார்த்துட்டாங்க. அந்த டெய்லு லைட்டாக மேலே வந்து அடிக்குது பாருங்கள். புகை மாதிரி வருதா? ஸோ அதுதான் வேல். என்ன சொன்னாங்கன்னா 2 காவ்ஸ் இருக்கு. அதாவது சின்ன வேல், ஒரு மதர் வேல். ஸோ மொத்தம் 3 வேல்ஸ் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. That's the equivalent of a mid-sized car from birth. A big petrol fin for the little baby, giving us a wave. ஸோ நமக்கு இது வரைக்குமே அந்த வேலோட 2 ஃபின்ஸ் தான் மேலே கீழே வந்துட்டு போயிட்டுருக்கு. டெய்ல் கூட நம்ம பார்க்க முடியல. இங்கே வந்ததுலேயே இப்போ நீங்கள் பார்த்த வியூ தாங்க சரியான வியூ. இவ்வளோ பெரிய முழுசாக மேலே வந்துட்டு கீழே போகிறேங்க.
இப்போதைக்கு 2 ஃபுல் டைவ் அது மேலே கம்ப்ளீட்டாக வந்து உள்ளே போனது பார்த்துருக்கோம். வேல் வாட்சிங் பார்த்தீங்களா? வேல் வாட்சிங்கில் உங்களுக்கு சரியாக தெரிஞ்சிருக்காது. ஏன்னா லைட்டாக அந்த டெய்ல்ஸ் அண்ட் ஃபின்ஸை மட்டும் தான் லைட்டாக ஆட்டி வந்துட்டு இருந்தது. நேர்லேயே கொஞ்சம் தெளிவாக தெரியல. ஸோ அதனால் உங்களுக்கு கேமராலையும் அவ்வளோ தெரிஞ்சிருக்காது. ஸோ வேல் வாட்சிங் முடிச்சுட்டு நேராக வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு பீஸா ஷாப்புக்கு சாப்பிட வந்துட்டேன். ஸோ சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறேன். ஸோ Day 1 ஆஃப் சிட்னி இன்னையோட முடிஞ்சுது. ஸோ நாளைக்கு நம்ம வந்து வேறு ஒரு ஸ்பாட்டுக்கு போயிட்டு நான் அங்கே உங்களுக்கு புதுசாக வேறு இந்த வீடியோவில் காட்டுறேன். நம்ம மொட்டை அங்கிள் காட்டுறது வந்து இது நான் ஆர்டர் பண்ண பிஸா கிடையாது. நான் பிஸாவே ஆர்டர் பண்ணேன். அந்த ரேப் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அடடா, நம்ம ரேப் ரெடி ஆகிவிட்டது. இந்த ரேப்போட காஸ்ட் வந்து $8.50 ஆஸ்திரேலியன் டாலர்ஸ். டேஸ்ட் நல்லா இருக்கு. ஒரு பேசிக்கலி ஒரு லெமனிஸ் ரெஸ்டாரண்ட். அதனால டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இது வேல் வாட்சிங் ஆக்டிவிட்டி வந்துட்டு வேல் அவ்வளோ தூரத்தில் பார்க்குறது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா சரிங்க. வேலுக்காக மட்டும் வந்தீங்கன்னா ஒர்த்து கிடையாது. இந்த ஓவராலாக இந்த ஃபெரி ரைட் சிட்டிலேருந்து இவ்வளோ தூரம் தள்ளி வந்து அந்த க்ரூஸ் பார்த்துட்டு அப்படியே 2 பக்கமும் கொஞ்சம் மலை மாதிரியான இடம்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்துட்டு போவீங்க. ஸோ அதனால கேட்டிங்கன்னா இது ஒர்த்து தான். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டீங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும்.